சிஏ ஃபைனல் பிஸ்னஸ் வேல்யூவேஷன் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் தமிழில். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிஸ்னஸ் வேல்யூவேஷன்னா என்னென்னு கேட்குறாங்க. பிஸ்னஸ் வேல்யூவேஷன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் வந்து நம்ம வேல்யூட் பண்ணுறது. எதுக்காக நம்ம பிஸ்னஸ் வேல்யூ பண்ணோம்? அட் த டைம் ஆஃப் சேல்ஸ் ஆஃப் பிஸ்னஸ், அல்லது ஒரு ப்ராப்பர்ட்டி கன்சர்ன், ஒரு மல்டிநேஷ்னல் பிஸ்னஸாக இது எது வேணால் இருக்கலாம். பேசிக் பர்பஸ் வந்து ஏர்ன் டு ப்ராஃபிட் இருக்கணும். அந்த ப்ராஃபிட்டை வந்து அவங்க சஸ்டெயின் பண்ணணும், அதாவது தொடர்ந்து வச்சுக்கணும். அந்த க்ரோத் வந்து ப்ரொமோட் பண்ணுறது எல்லாமே நினைப்பாங்க. அப்போ என்னுடைய கம்பெனி வேல்யூஷன் இன்க்ரீஸ் ஆகணும்னு நினைப்போம். எதுக்காக இன்க்ரீஸ் ஆகணும்? இன் ஃப்யூச்சரில் எங்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணிக்கக்கூடிய ஷேர் ஹோல்டர்ஸுக்கு அதிக லாபம் கொடுத்தா தான் மேற்கொண்டு ஷேர் ஹோல்டர்ஸ் எங்கிட்ட ஷேர் வச்சுருக்க ஆசைப்படுவாங்க, இல்லாட்டினா அந்த ஷேர் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ எங்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தில் என்ன பிஸ்னஸ் பண்ண முடியாது. ஸோ ஷேர் ஹோல்டர் கொடுக்க கொண்டாச்சு வச்சு நான் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா என்னுடைய பிஸ்னஸ் வேல்யூவேஷன் இன்க்ரீஸ் ஆகும்னு நினைப்போம். அதுதான் இந்த இடத்துல பிஸ்னஸ் வேல்யூவேஷன் சொல்லிட்டு நிறையா ஆதர்ஸில் இதை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறாங்க. பட் நம்ம இந்த பாடத்தில் படிக்க போகிறது பிஸ்னஸ் வேல்யூவேஷனோட இம்பார்ட்டன்ஸ் அண்ட் அது சம்மந்தப்பட்ட சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்க்க போகிறோம். இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் அசோசியேட் வித் வேல்யூவேஷன்ஸ். சில இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் வந்து இந்த பிஸ்னஸ் வேல்யூவேஷனில் இருக்குது. It is imperative to understand the most important terms that will come across and will be used widely in any valuation model. Some of the terms indeed evolved over a period of time and continued usages. அப்போ இந்த வேல்யூஷன்ற வார்த்தை ரொம்ப நாளாக பயன்பாட்டில் இருக்குது. இந்த பயன்பாட்டில் இருக்கக்கூடிய வார்த்தை வந்து இன்னமும் கண்டினியூ யூசேஜஸ், இப்போ கூட அதை நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அப்படி பார்க்கும் பொழுது இது நம்ம ஃபைனான்சியல் கான்செப்டில் வந்து கான்செப்ட் பண்ணாங்கன்னா கான்செப்ட் ஆஃப் ப்ரெசன்ட் வேல்யூ, கேஷ் ஃப்ளோஸ், கான்செப்ட் ஆஃப் ஐஆர்ஆர். ப்ரெசன்ட் வேல்யூனா என்னென்னு ஃபஸ்ட்டு கேள்வி கேட்குறாங்க. ப்ரெசன்ட் வேல்யூ அப்படின்றது வந்து வெரி சிம்பிள். ஃப்யூச்சரில் ₹1,00,000 எனக்கு கிடைக்குன்னா நான் இன்றைக்கி எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஸோ ஃப்யூச்சரில் எனக்கு ₹1,00,000 கிடைக்குன்னா நான் இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணணும். அதாவது 10% வட்டி அப்படின்னா 1/1.1 இஸ் ஈக்குவல் டு 10 lakhs. அப்போ நான் ₹10,00,000 எனக்கு ஃப்யூச்சரில் வேணும்னா நான் 9,90,990 நான் இன்றைக்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன்னா ஒரு வருஷம் கழிச்சு எனக்கு எவ்வளோ கிடைக்குங்க? 10 lakh rupees கிடைக்கும். அப்போ என்னுடைய ப்ரெசன்ட் வேல்யூ ஃப்யூச்சரில் கிடைக்கக்கூடிய 1,00,000 விட இன்றைக்கி வேல்யூ என்ன தான் இருக்குது? கம்மியாக தான் இருக்குது. அப்போ அதுதான் வந்து கான்செப்ட் ஆஃப் ப்ரெசன்ட் வேல்யூனா ஃப்யூச்சரில் எனக்கு 10,00,000 கிடைக்குன்னா இன்றைக்கி அதோட வேல்யூ என்னவாக தான் இருக்கும்? குறைவாக தான் இருக்கும். இது நான் பேங்க்கில் டெபாசிட் பண்ணால் 10% இன்ட்ரெஸ்ட் வச்சு கன்சிடர் பண்ணால் ஒரு வருஷம் கழிச்சு எனக்கு என்ன கிடைச்சிரும்? அந்த 9,90,000 10,00,000 என் கையில் கிடைச்சிரும். இது நம்ம இன்டர்மீடியட் லெவலில் பார்த்துருப்போம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கான்செப்ட் ஆஃப் ஐஆர்ஆர். ஐஆர்ஆர் அப்படின்றது வந்து இது நம்ம இன்டர்நெட்டில் உள்ள படித்தோம். பட் இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஒன்று சொல்கிறாங்க. இந்த இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அப்படின்றது வந்து என்ன பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இஸ் த டிஸ்கவுண்ட் ரேட் that will equate the present value of all cash inflows from a particular investments or project to ஜீரோ அப்படின்றாங்க. அதாவது என்னென்னா எனக்கு இந்த ப்ராஜெக்ட் மூலமாக எனக்கு அடுத்த வருஷம் 1,00,000 கிடைக்குது. அப்போ தொடர்ந்து எனக்கு 5 வருஷம் 1,00,000 கிடைக்குதுன்னா 5 வருஷம் கழிச்சு 5,00,000 கிடைக்கும். ஒவ்வொரு வருஷம் 1,00,000னா ஃபஸ்ட்டு வருஷம், செகண்ட் வருஷம், தேர்ட் வருஷம், ஃபோர்த் வருஷம், ஃபிஃப்த் வருஷம் சொல்லிட்டு 5 வருஷம் கழிச்சு எனக்கு என்ன கிடைக்கும்? 5 lakh. அந்த 5 lakh உடைய இன்னைத்த வேல்யூ நான் இன்வெஸ்ட் பண்ண வேல்யூக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா தான் நான் போட்ட பணம் இட்ஸ் ஓகே. அதாவது நான் இன்வெஸ்ட் பண்ணது 5,00,000 ரூபா அப்படின்னா இந்த 5,00,000 ரூபா எனக்கு எவ்வளோ கேஷை ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. அப்போ அந்த ஐஆர்ஆர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த 1 lakh வந்து 1 lakh, 2 lakh, 3 lakh, 4 lakh 5 yearsக்கு நீங்கள் போடுறீங்க. அது 10% போட்டிங்கன்னா அதாவது 1/1.1 1 2 3 4 5 இதுக்கு ஜிடி எடுத்திங்கன்னா 4.69 இருக்கும். இன்ட்டு 1 lakh போட்டிங்கன்னா 4,69,987 அப்படின்னா இதுதான் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட். அப்போ நீங்கள் கொடுக்குற 5,00,000க்கு ஈக்குவலாக வரல, இந்த இடத்துல வரணும்னா அதுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரேட் போட்டால் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றது தான் இந்த ஐஆர்ஆர்னு சொல்லுவாங்க. அதையும் நம்ம இன்டர்நெட் லெவல் பார்த்துருப்போம்.